ஹாய் கைஸ், வெல்கம் டு தோலான் டெக் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் இப்போ எடுத்துருக்கோம். இப்போ என்ன வந்துன்னா, நமக்கு சைனால வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் பெரிய பாக்ஸ் ஒன்று பார்சல் இருக்கு. அது என்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஹோம் ஷைன். பெட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் குட்டி பெட்டியாக போச்சு. சைனால வந்து புது ஸ்ப்ளைசிங் மிஷின் வாங்கியிருக்கோம். ஸ்ப்ளைசிங் மிஷின் மட்டும் வாங்காம ஸ்ப்ளைசிங் மிஷினோட அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்தே வாங்கிட்டோம். இது அதோடைய என்ன பண்ணுறாங்க, டிஸ்பிளே. திடீர்னு டிஸ்பிளே ஏதாவது அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பேருக்கு நம்ம தலையை ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருக்கணும். அதனால டிஸ்பிளேயும் செப்பரேட்டாக வாங்கிட்டேன். அந்த நேரத்தில் அலைய தேவையில்லை. அவங்க எனது இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட். இது மிஷினோட சர்டிஃபிகேட்டா. நமக்கு என்ன போட்டிருக்காங்க, நமக்கு தமிழ் தவிர ஏன் படிக்க தெரியாதுன்னா இங்கிலீஷ்லேயே 60 தான் படிப்போம். பரவாயில்ல, இங்கிலீஷ் தான் போட்டிருக்காங்க. 120 டிகிரி ரிசல்ட். இதை பந்தோசா நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது என்னன்னா, அடிஷனலாக வந்த ஸ்பேர் பார்ட்ஸில் அடிஷனல் ஹீட்டர். நம்ம இது ஹீட்ரு வந்து சமயத்தில் அவுட் ஆயிரும். அந்த அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துக்கு நம்ம அலைய முடியாது. அதனால அதையும் நம்ம செட்டப் வாங்கிட்டோம். ஏன்னா நானும் பழைய மிஷின் ஒரு சைனீஸ் மிஷின் தான் இம்போர்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுற மிஷினும் அதுக்கு ஹீட்ரு போச்சுன்னொடனே அந்த டைத்துக்கு நான் ரொம்ப அலைஞ்சு வாங்கினேன். இப்போயே ஒன்று போச்சு ஹீட்ரு. திரும்ப சைனாக்கு ஆர்டர் போட்டுருக்கேன், வரணும். அதோட இன்னொரு ஸ்பேர் பார்ட்ஸும் ஆர்டர் பண்ணிட்டோம். அதிகமாக அவுட் கம்ப்ளைண்ட் வர எல்லாமே பர்ஸே ஆர்டர் பண்ணிட்டேன். இது கிளாம்ப்பு, இது ஃபைபர் ஃபோல்டிங் கிளாம்ப், அதுவும் ஒரு செட்டு போட்டாச்சு. இப்போ இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் நம்ம தனியாக ஸ்பேர் போட்டது. இப்போ எடுக்கிறது மிஷினோட உள்ள பேக்கேஜஸ். அந்த கைடை தவிர மற்றது எல்லாமே இதில் உள்ளதுதான். கைடும் இதுக்குள்ள தான். இது என்ன பெருசாச்சு, கிளீவர் டாவா. கிளீவருக்கான பெட்டியும் பல்காக இருக்கு. எப்படி நான் திறக்கிறது? உள்ளேயே வச்சுக்கலாம் எல்லாமே டூல்ஸுமே. நல்லா இருக்கு. மேக்னெட்டில் இருக்குங்க. ஒட்டிஜி பரவாயில்ல, நல்ல வெயிட்டாக இருக்குது. இது அமேசானில் வந்து இதே பீஸு இதே டாவால் அமேசானில் 17,000 ரூபா போட்டிருக்காங்க. இது நமக்கு மிஷினோடய வந்துருக்கு. இது பெட்டிக்குள்ள நம்ம வச்சுருக்காங்க. ஓ, ஃபைபர் ஃபோல்டரையும் கொடுத்துட்டாங்களோ. இது வந்து மல்டி தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே சிங்கிள் இதுலேயே ஒரே இது வர்ற மாதிரி ஆப்ஷன். தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து உள்ள இன்னொன்று மல்டிபிளுக்கு அடாப்டர் விட்டுருவாங்க. இதுக்குள்ள ஒரு எலிமெண்ட் வச்சுட்டு நம்ம பாஷையில். இது நமக்கு தெரியாத சைனீஸ் பாஷை. சிலேட்டில் பிச்சு கொடுத்துருங்க. இது டூயல்
யூரோப் டைப். இதுக்குமே மல்டி இருக்கு. ஓ, இது எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. இது யூரோப் டைப்பு, இது ஆஸ்திரேலியா சம்திங், யூஎஸ் டைப்புக்கு இந்த இருக்கு. இது எப்படி திறக்குது? திறந்து உள்ள லாக் இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. சரி வேணாம், நமக்கு இருக்கட்டும். ட்ராவல் யூனிவர்சல் அடாப்டர் அன்லாக் வேற இருக்கு. இதுக்கு அன்லாக் இங்கிட்டு இருக்கு. என்னடா இங்கிட்டு லாக் வச்சுருக்காங்க பார்த்து. லாக் இது உள்ள வச்சுட்டு லாக்கு. ஏன்னா இந்த அடாப்டர் நான் தனியாக ஒரு தடவை அமேசானில் பார்த்தப்ப இதுவே ஒரு 400 ரூபா சம்திங்னு பார்த்த ஞாபகம் இருக்கு. எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறமேட்டு இந்த பவுச்சை தூக்கி உள்ள வச்சுக்கணும். சுருக்கு பை, நம்ம ஊருக்கு கிளம்பி வச்சுக்க சுருக்கு போயிட்டு. இது ஐபி யூஸ் பண்றது. வாவ், ஸ்லீவ் பாக்கெட் இருக்கு. சூப்பர். ஓ, பேப்பர் ஓபன் ஆகுது. டிஷ்யூ பேப்பர். பட் இது ரோலிங் டைப் இருக்கு. நம்ம இதுல காருக்குள்ள எடுப்போம்ல, பிரீமியத்தில் இருக்குங்களா, எடுக்கெடுக்க வந்துட்டு இருக்குங்களா, அந்த டைப்ல இருக்கு. இது பேப்பர் எடுக்க ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஸ்லீவா வந்துட்டு இருக்கும். நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அடாப்டர், யூஏ அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. பெட்டி அடாப்டர், பவர் அடாப்டர் சார்ஜிங்க்கு. எத்தனை வாட் இருக்கு? 12 வோல்ட் 3.5 ஆம்பியர் கொடுத்துருங்க அடாப்டர். பரவாயில்ல. இது ஸ்ட்ரிப்பர். என்ன மாடல் கொடுத்துருக்காங்க? பைக்கிங்லாம் பலமா இருக்கு. டவா, எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் டவால தான் இருக்கு. கிளீவர் கொடுத்த அதே பிராண்ட்ல தான் இதையும் கொடுத்துருக்காங்க. டவா குவாலிட்டி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு குவாலிட்டி. பிளாக்ல இருக்கு. நம்ம பார்த்துக்கோம். ஃபுல்லா எஸ்எஸ்ல தான் இருக்கு. 3 பின், அதாவது 3 இது ஸ்லீவ் டைப் தான் இருக்கு. இது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா ஹை குவாலிட்டியா தான் இருக்கு எல்லாமே. சைனா பீஸ் அட்டி பீஸ் வரும்னு மைண்ட்ல இருக்கும். பட் இது எல்லாமே குவாலிட்டி, பக்கா குவாலிட்டியா இருக்கு. இது வந்து நம்ம பெட்டிக்கு உள்ளது. ஷோல்டர்ல போடுறதுக்கான, பெட்டிக்கு வந்து ஷோல்டர்ல போடுறதுக்கான இந்த இருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கு. ஓ, இது எலக்ட்ரோடு செட்டோடு தான் வருதோ. ஒரு செட்டு எலக்ட்ரோடு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. பிளேடு, ஒரு பிளேடு இருக்கு, ஒரு ப்ரெஸ் இருக்கு, கிளீனிங் டூல்ஸ் காண்டி. பரவாயில்ல. இதே போட்டு ஸ்லைசிங் வந்து லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஸ்லீவ் வந்து க்ளீன் பண்ண சொல்லுவோம். அதாவது வீ க்ரூவை க்ளீன் பண்ண சொல்லுவோம். ஃபைபர் அலைன்மெண்ட் இது க்ளீன் பண்ணிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா
செகண்ட் ப்ராசஸ் அந்த வீ குரூவை க்ளீன் பண்ணி பிளேடில் லைட் நம்ம இது பண்ணணும். தேர்ட் ப்ராசஸ் வந்து ஃப்ளோர் வந்து கட் பண்ணுறது கரெக்டாக இருக்க பார்த்து ஃபோர்த்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். பக்காவாக அதுவும் ப்ரொசீஜர் பணத்தோட கொடுத்துட்டாங்க எப்படி பண்ணணுன்றது. என்னது கூல், இது கூல் அண்டு சிம்பிள். இப்போ நம்ம கடைசி எடுக்க போகிறது மிஷின். இருக்கட்டும். பெட்டியுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. குஷன்ஸ் உள்ளே போட்டு நல்லா குவாலிட்டியான பெட்டி எடுத்துருக்கு. என்ன சின்ன பெட்டியாச்சு. இந்த பெட்டிக்கு வந்து பெரிய பெட்டி கொடுத்துருந்தாங்க. பெரிய பெட்டி வேணும்னா 8000 ரூபா எக்ஸ்ட்ரா வேணும் போட்டுருந்தாங்க. பெட்டிக்காண்டி 8000 ரூபாய்ட்டு சிரிச்சியாக வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. நல்ல சிலிக்கான் இதோட விட்டு புஷிங் பட்டன் கொடுத்தோம்னா பேட்டரி எதுவுமே வரணும். இது பேட்டரியுமே பார்த்தோம்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இப்போ ஒரு 7500 mAh பேட்டரி. அதெல்லாம் ஒரு 300 ஸ்பைசிங் பண்ணலாம். போட்டுருந்தது அப்படி தான் போட்டுதான் 300 ஸ்பைசிங் பண்ணலாங்கிற மாதிரி. சூப்பர். இது மாடல் எது பேஸ் பண்ண மாடல்னா பேட்டரி செக்கிங் எங்கே இருக்கு? இந்த இருக்கு 2 பாயிண்ட் தான் பேட்டரி இருக்கு, கம்மியாக இருக்கு. இது ஓப்பனில் இருந்து நீங்கள் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். பட்டன் செக் பண்ணுறது பேட்டரியை கழட்டி தான் இதை செக் பண்ணுற மாதிரி இருக்குது ஆப்ஷன். அது மட்டும் இதில் கொஞ்சம் எனக்கு மனசுக்கு சரிப்படலை. டிஸ்பிளேக்குமே நல்ல சேஃப்டி இது போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து கோம்சாய் பூட்டிங் பண்ண ஃபஸ்ட்டு பூட்டிங் இப்போ தான் நம்ம பண்ணுறோம். செக் ஃபினிஷ். டைம் ஜோன் யூடிசியா நமக்கு ப்ளஸ் 5:30 தானே வரும். இங்கிலீஷ். லாங்குவேஜ் இவ்வளோ இருக்குங்க. Please perform insurance discharge in calibration. Confirm. Calibration checking பண்ணுது. Please put cleaved fiber. காலிப்ரேஷன் செக் பண்ண சொல்லி செக் பார்சல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஃபைபரை கட் பண்ணி செக் பண்ணிடுவோம். காலிப்ரேஷன் செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு சின்ன பதட்டம் வரட்டுன்னு
ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் பண்ணு. ஏர் காலிப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, இப்போ வந்து உள்ளக்குள்ள வந்துருச்சு நமக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிட்டு. ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு. ஹீட்டிங்குக்கு 2 ட்ரே வச்சுருக்காங்க. நமக்கு வந்து நல்லா வேகமாக நிறையா போடும்போது தூக்கி வைக்கிற மாதிரி நல்லா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் வந்து கோம்சைன் FX39 ஸ்ப்ளைசிங் மிஷின் பற்றி பார்த்தோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு, 6 மோட்டார், 6 செகண்டில் வந்து ஸ்ப்ளைசிங்கும் 16 செகண்டில் வந்து ஹீட்டிங் ஆப்ஷன் உள்ள மாதிரி உள்ளது. இந்த மிஷினோட ஃபுல் ரிவ்யூ அப்படிங்கிறத ஒரு வாரம் நான் யூஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ போடுறேன். அது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் காத்துருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவுக்கு அனுப்புங்க. நன்றி.